பிரைஸ் லார்ட். ட்ரினிட்டி ப்ராஃபெட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த மே மாத வாக்குத்தத்த தலைப்பு புதிய காரியத்தை செய்திடுவார். கர்த்தர் இந்த நாள்ல கூட நம்ம வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாரு. நான் விசுவாசிக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் விசுவாசிங்க. இந்த தலைப்புல இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா, இதுவரை இல்லாத ஒன்று, இதுவரை நடக்காத ஒன்று உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஏன்னா கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்யறேன்னு சொல்லிருக்காரு இல்லையா? அப்படின்னா அது என்ன? எதை நம்ம புதுசுன்னு சொல்லுவோம்? நம்ம வீட்டுல இது வரைக்கும் இல்ல, அது நம்ம வாங்குறோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்ம ஒரு புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம், நான் ஒரு புது லேப்டாப் வாங்கியிருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் அது இல்ல, அப்பதான் அது வந்திருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் ஏதோ ஒரு புதிய காரியத்தை செய்ய போறாரு. பைபிள்ல நான் ஒரு 3 காரியம் இது வரைக்கும் நடந்ததே இல்லை, அதான் ஃபர்ஸ்ட் டைம் எவர் அப்படின்ற ஒரு 3 காரியத்தை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். முதலாவது என்னோட கூட சேர்ந்து வாங்கல, யோவான் 4வது அதிகாரம். இந்த ஜான் சாப்டர் 4ல ஒரு ஃபெமிலியரான பேசேஜ் இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயேசு ஒரு சமாரிய ஸ்திரீ கிட்ட போயிட்டு அவர் கேட்பாரு, எனக்கு கொஞ்சம் தண்ணி தா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு அந்த ஸ்திரீ உடனே என்ன பண்ணுவா அப்படின்னா, ஆச்சரியப்பட்டு 4வது அதிகாரம் 9வது வசனம், யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் அப்படின்னு அவ கேட்கிறா. சோ அப்படின்னா என்ன? இது வரைக்கும் ஒரு வழக்கத்துல எந்த ஜூவும் போயிட்டு ஒரு சமாரிய ஸ்திரீ கிட்ட பேச கூட மாட்டாங்களாம். அவங்க இங்க இருந்தா அங்க இருக்க கூட மாட்டாங்க. ஆனா ஜீசஸ் என்ன பண்றாரு? அந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட போய் குடிக்க எனக்கு தண்ணி தான் அப்படின்னு கேட்கிறார். அப்போ இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். இது மட்டும் இல்லைங்க, நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு காரியத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன். இங்க வாங்கினேன். அவ கூட நிறைய கான்வர்சேஷன் நடக்குது. அவரும் அந்த சமாரிய ஸ்திரீயும் நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த டிஸ்கஷனோட ஒரு முடிவுல நீங்க பாத்தீங்கன்னா 25th verse வாங்கல, அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அப்போ இவ ஜீசஸ் கிட்ட சொல்றா, மேசியான்னு ஒருத்தர் வருவாரு, அவர் எங்களுக்கு எல்லாமே விளக்கி சொல்லுவாரு அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றா. அதுக்கு உடனே ஜீசஸ் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன், 26, அதற்கு இயேசு, உன்னிடமே பேசுகிற நானே அவர் என்றார். ஐ ஆம் அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் நான் ஆச்சரியப்படுறேன் அப்படின்னா, வேதத்துல முதல் தடவையா ஜீசஸே போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட நான் தான் மேசியா அப்படின்னு சொன்னது இந்த சமாரிய ஸ்திரீ மட்டும்தான். மத்த இடத்துல மேரி மேக்தலினோ இல்ல பீட்டரோ அவங்க எல்லாரும் உணர்வாங்க இவர் தான் மேசியான்ட்டு. அவருங்க உணர்ந்து அந்த ரெவலேஷனை பிதா கொடுத்துக்கலன்னா உனக்கு இது கிடைக்காது அப்படின்னு ஜீசஸ் கூட பீட்டர் கிட்ட ஒரு தடவை சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த ஒரு இடத்துலதான் ஒரு சமாரிய ஸ்திரீ கிட்ட போயிட்டு ஜீசஸ் என்ன சொல்றாரு? நான் தான் அப்படின்னு அவரு வெளியரங்கமா சொல்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த மாதிரி கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியம் ஃபர்ஸ்ட் டைம் எவர், யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் ஒன், அந்த மாதிரி ஒண்ணு உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. முதல் தடவையா நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க. அது ரொம்ப காமன் கிடையாது. தட் இஸ் கோயிங் டு பி யூனிக். ஒரு யூனிக்கான பிளஸிங், ஒரு புது பிளஸிங், நியூ பிளஸிங் கர்த்தர் உங்க வாழ்க்கையில தர போறாரு. இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு காரியத்தை காட்டுறேன், வாங்கல என்னோட கூட சேர்ந்து. நம்பர்ஸ், என்னாகமம் 27வது அதிகாரத்துக்கு வாங்க. நம்பர்ஸ் 27ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செலோபியாத் அப்படின்றவர், அவருக்கு 5 daughters இருக்காங்க. அவங்களோட தகப்பன் இறந்து போயிட்டாரு. இந்த 5 மகள்களும் மோசஸ் கிட்ட போய் சொல்றாங்க, என் தகப்பன் இறந்து போயிட்டாரு, அவருக்கு வர இன்ஹெரிட்டன்ஸ், அவருக்கு வர சுதந்திர விதத்தை நீங்க எங்களுக்கு தாங்க. ஏன் அப்படின்னா அந்த காலத்துல பெண்களுக்கு சுதந்திர விதம் கிடையாது. இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த இன்ஹெரிட்டன்ஸை பிரிச்சு கொடுக்கும் போது மோசஸ் அவர்களுக்கு சன் இருந்தாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. ஆனா இந்த 5 டாட்டர்ஸும் கேக்குறாங்க, என் தகப்பன் இறந்துட்டாரு, என் தகப்பனுக்கு வர இன்ஹெரிட்டன்ஸ நீங்க எங்களுக்கு தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போனா என்ன? இது வரைக்கும் அப்படி ஒரு லாவே கிடையாது, அப்படி ஒரு ரூலே கிடையாது. அவங்க அதுக்கு குவாலிஃபைடே கிடையாது. ஆனா மோசஸ் கிட்ட அவங்க கேக்குறாங்க. உடனே மோசஸ் கர்த்தர் கிட்ட போய் கேக்குறாரு, இவங்க இப்படி கேக்குறாங்களே அதுக்கு நான் என்ன பதில் தரணும்னு. கர்த்தர் உடனே என்ன தெரியுமா சொல்றாரு? வாங்கல என்னோட கூட அதே அதிகாரம் 27வது அதிகாரம், என்னாகமம் 27 7வது வசனம், செலோபியாத்தின் குமாரத்திகள் சொல்லுகிறது சரிதான்,
கர்த்தர் பாத்தீங்களா, இது சரிதான், நீ அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் இருந்த அந்த சட்டத்துல கர்த்தர் ஒரு சேஞ்ச் கொண்டு வராரு. நீங்க பாருங்களேன், இப்போ யாராச்சும் குமாரன் இல்லாம ஒருத்தர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு குமாரத்தி தான் இருக்காங்க அப்படின்னா அந்த சுதந்திர வீதம் யாருக்கு போகணுமா? குமாரத்திகளுக்கு போகணும். அந்த 8-11 நீங்க வாசிங்கன்னா தெரியும். அதே மாதிரி இப்ப குமாரத்தியும் இல்ல அப்படின்னா யாருக்கு போகணுமா? இறந்தவரோட சகோதரனுக்கு போகணும். இப்ப இறந்தவருக்கு சகோதரனே இல்ல அப்படின்னு அது யாருக்கு போகணுமா தெரியுமா? அவனோட வம்சத்துல இருக்க யாராவது ஒரு உறவினருக்கு அது போகணும் அப்படின்னு சொல்லி அந்த லாவை திருத்தி எழுதுறாங்க. இந்த நாள்ல கூடங்க எது 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 உங்களுக்கு வேணும்? எந்த காரியத்தை நினைச்சு நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்க? ஐயோ இது எனக்கு கிடைக்காதா, இதுக்கு நான் குவாலிஃபைடு இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு புது லா வரப்போகுது, ஒரு புது பாலிசி வரப்போகுது, ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது, புதுசா ஒரு ரூல் போட போறாங்க. எதுக்கு தெரியுமா? நமக்கு அந்த இன்ஹெரிட்டன்ஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக தான், நமக்கு அந்த பிளஸிங் கிடைக்கணும்ன்றதுக்காக கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தர போறாங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த 5 daughters தான் ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு விமனுக்கு கிடைக்குது அந்த காலத்துல. அந்த மாதிரி இந்த நாள்ல கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? நீங்க you are going to be the first one ever அந்த பிளஸிங்க்கு. எந்த பிளஸிங்க நினைச்சு நீங்க இது எனக்கு கிடைக்காது, இது அவ்வளவுதான், இதை நான் மறந்துடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அத முதல் தடவையா உங்க ஜெனரேஷன்லயே, உங்க சந்ததியிலேயே, உங்க தலைமுறையிலேயே முதல் தடவையா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஏன் அப்படின்னா கிறிஸ்து அதை உங்களுக்கு தர போறாரு. தேவன் அதை தர சித்தம் கொண்டுட்டாரு, அதனால தர போறாரு. மூன்றாவது காரியம் ரொம்ப ஃபெமிலியரானது. ஜோஷுவால பாத்தீங்கன்னா அவர் நிறைய யுத்தம் பண்ணிருக்காரு. ஒரு யுத்தத்துல, அதாவது ஜோஷுவா 10வது அதிகாரம் 12-14 அந்த யுத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்ப உடனே ஜோஷுவா சொல்லுவாரு தெரியுமா? தேவனோட ப்ரே பண்ணி ஆண்டவரோட பேசி அந்த இஸ்ரேலைட்ஸ்க்கு முன்னாடி ஜோஷுவா சொல்லுவாரு, சூரியனே நீ நில்லு, the sun stands still, மூன் இந்த இடத்துலயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யுத்தம் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் சூரியன் அஸ்தமனே ஆலையா, சன் செட்டே ஆல. இது வரைக்கும் அதுக்கு முன்னாடியும் நடந்தது இல்ல, அதுக்கப்புறமும் நடந்தது இல்ல. ஜோஷுவாவோட வாழ்க்கையில மட்டும்தான் அப்படி நடந்திருக்கு. நம்மள எவ்வளவு நம்மளோட ஃபோர்ஃபாதர்ஸை கேட்டு பாருங்க, எல்லாம் இந்த நாள் வரைக்குமே அப்படி ஒரு 24 hours பகலாவே இருந்திருக்கா? இல்ல. அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? ஃபர்ஸ்ட் டைம் எவர் ஒரு புது காரியங்க கர்த்தர் சித்தம் கொண்டுட்டாரு, கர்த்தர் சித்தம் கொண்டுட்டாரு. இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜபம் பண்ணிட்டே இருங்களேன். ஏசாயா 43:19 சொல்லுங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் ஆண்டவர் இதை ப்ராமிஸ கொடுக்கும் போது கீழே பாத்தீங்கன்னா 2 இம்பாசிபிளான காரியத்தை சொல்றாரு. வனாந்திரத்துல வழி, அவாந்திர வெளியில ஆறுகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இம்பாசிபிளான ஒரு புதிய காரியம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. இதை நம்ம விசுவாசிக்கலாமா? ஜபம் பண்ணி இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா, நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போறீரே ராஜா. ஆண்டவரே, நாங்க we are going to be the first one ever இந்த ஆசீர்வாதத்துக்கு அப்படின்ற டேக்லைன் எங்களுக்கு கொடுத்திருக்கீங்களே ஆண்டவரே, அதுக்காக நன்றி ராஜா, அதுக்காக நன்றி சுவாமி, அதுக்காக நன்றி ஆண்டவரே. you are the first one ஆண்டவரே. இயேசுவே, நாங்க போகிற இடத்துல எல்லாம் எங்களுக்கு தயவை நீங்க காமிச்சு, நீங்க செஞ்ச அந்த புதிய காரியத்தின் நிமித்தம் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்க போது, அதுக்காக நன்றிப்பா, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் கூட இதை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்காங்களோ ஆண்டவரே, இயேசுவே, உங்க வார்த்தையின் படியே ஆண்டவரே, let them be the first one ever, oh master. இந்த ஆசீர்வாதம் முதல் தடவை அவங்களுக்கு கிடைக்க போகுது. புது புது ஆசீர்வாதங்கள், புது புது ஆசீர்வாதங்கள், புது புது ஆசீர்வாதங்கள், புது புது காரியங்களை நீங்க உங்க வாழ்க்கையில செய்ய போறீங்களே ராஜா. சமாரிய ஸ்திரீக்கு தந்தது போல ஆண்டவரே, ஆண்டவரே இயேசு அந்த 5 குமாரத்திகளுக்கு தந்தது போல ஆண்டவரே, யோசுவாக்கு ஒரு யூனிக் பிளஸிங்க தந்தது போல ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் நீங்க தந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.